இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இவ்வளவு பரபரப்பா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா விஜய் இருக்காரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படி நிறைய சிறிய கட்சிகளா இருந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா வெளியில ராகுல் காந்தியோட வீட்டுல கனிமொழி சந்திச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. விவாதத்தை முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க மாதிரி சொல்லியிருக்காரு. 25 சீட் அவங்களுக்கு அலகேட் பண்ணாங்க. எம்பிஸ் எல்லாமே டிவிகே கூட போகணுன்றாங்க. எம்எல்ஏஸ் எல்லாருமே டிஎம்கே கூட போகணும். ஆட்சியில ஷேரிங் கொடுத்தாங்கன்னா பவர் செக்டார் கொடுக்குறோம். காங்கிரஸ் டிவிகே ஒரு ஆயுதமா ஒரு கேடயமா பயன்படுத்து. விஜய்க்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க ஓட்டெல்லாம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். நம்மளோட காங்கிரஸ் நம்ம வின் பண்ணிடலாம் இருக்காங்க. அப்போ எதுக்கு டிவிகே அப்படின்ற ஒரு கொஸ்டினா தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு சீமான் கிட்ட அப்படின்றாரு. சீமான் நான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாருன்றது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த சைட்ல என்டிஏ சைட்ல எல்லாருமே செட் ஆயிட்டாங்க. இன்னும் டிஎம்கே சைட்ல தான் இன்னும் அவங்க ஒரு குழுவே அமைக்காம 4 முறை கூடியாங்க. என்டிஏ ஒரு தனியாகவும் வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம மற்றொரு கேள்விக்கு என்ன பதில் செஷன்ல இருக்கோம். இன்னைக்கான தொகுப்பு காங்கிரஸ் டிவிகே கூட இணைய போகுதா இல்ல டிஎம்கே கூட இணைய போகுதான்றதுதான். அது ரிலேட்டடா நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கனையும் பண்ணிக்கோங்க. உங்களோட கொஸ்டின்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நேத்து SA சந்திரசேகர் அவர்கள் ஒரு மீடியாக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் எழுப்பியிருக்காரு. காங்கிரஸ் ஏன் இன்னும் டிவிகே கூட அலையன்ஸ் வைக்க யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் முன் வரலன்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் இன்னும் இருந்துட்டே இருக்கு. அது பத்தின உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? ஓகே, சோ என்ன அப்படின்னா அவரு கேட்டதுல கரெக்டான கேள்விதான் SA சந்திரசேகர் கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இவ்வளவு பரபரப்பா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா விஜய் இருக்காரு. ஏன்னா அவருதான் முதல்ல பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு அவரோட அரசியல் முதல் மாநாட்டுல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத விஜய் அவர்கள் சொன்னாங்க. அப்போ அதாவது டிவிகே ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டியான சீட்ஸ் இருந்தாலும் நான் அதிகாரத்துல பங்கு தருவேன், அப்படி ஆட்சியிலையும் அதிகாரத்திலேயே பங்கு தருவேன் சொன்ன முதல் கட்சி அவர் தான். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியும் ADMK கிட்ட எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்திலே பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதன் பிறகு நிறைய சிறிய கட்சிகளா இருந்தாலும் ஆட்சியிலே அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எல்லா காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். சோ இப்ப SA சந்திரசேகர் இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி, வரலாற்று சரித்திரம் படைத்த கட்சி. சோ அந்த கட்சி ஏன் அதிகாரத்துல பங்கு தரணும்னு சொல்லியும் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் அவரே சொல்றாரு. சோ அதிகாரம் எங்க இருக்கோ அங்கதான் கட்சி வளரும்னு சொல்றாரு. இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. சோ கண்டிப்பா அந்த கட்சி அதிகாரத்துல வரும்போதுதான் அந்த கட்சி ஒரு பவர் செக்டாரா உருவெடுக்கும். அதனால நீங்க டிவிகேவோட ஜாயின் பண்றதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு பதில் பாத்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்தவங்க தான் சொல்லணும். சோ நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா வெளியில ராகுல் காந்தியோட வீட்டுல கனிமொழி சந்திச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சோ கூடிய விரைவில் இதுக்கு முடிவு வந்துரும் நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்து இருக்கு. சார், அப்ப கனிமொழி ராகுல் காந்தியை சந்திச்சதா சொல்லியிருந்தீங்க. அவங்களோட அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? ஷீட் ஷேரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சா சார்? இல்ல, அவங்க கனிமொழி நேத்து ராகுல் காந்தி அவங்களோட டெல்லியில ராகுல் காந்தி வீட்டுல பார்த்திருக்காங்க. அப்ப கூட சோனியா காந்தியும் இருந்ததா டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுல பார்த்ததுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனிமொழி ராகுல் காந்தி கிட்ட ஷீட் ஷேரிங் முடிச்சிடலாமே, சோ இது ரொம்ப விவாதமா போயிட்டு இருக்கு பப்ளிக்ல. சோ நம்ம கூட்டணி 2004ல இருந்து வலுவா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துட்டு இருக்கோம். எல்லா தேர்தலும்
தேர்தலையும் நம்ம நல்லா ஒரு கன்சாலிடேட் வின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்துல இது வந்து பப்ளிக் சாட் பண்றது வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பேசி இதுக்கு ஒரு இந்த விவாதத்தை வந்து முற்றுப்புள்ளி வச்சிடலாமேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே வந்து கார்கே வந்து எங்களோட அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த ஷீட் ஷேரிங்க வந்து அலைன்ஸ் பேசுறது வந்து ஒரு 5 பேர் குழுவை வந்து நியமிச்சிருந்தாரு. அந்த குழு உங்ககிட்ட வந்து 41 சீட் வந்து லிஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து ஃபர்தரா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி திருப்பி கனிமொழி கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ கனிமொழி அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து பவர் செக்டர்ல வந்து ஷேரிங் கேட்குறீங்க, ஸோ அதுலதான் வந்து கொஞ்சம் இழுபறியா இருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஷீட் ஷேரிங்கை பத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாத்தையும் ராகுல் காந்தி பொறுமையா கேட்டிருக்காரு. கேட்டுட்டு கூடிய விரைவில் இதுக்கு வந்து பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கனிமொழியை அனுப்பிட்டாரு. சார், இப்போ 41 சீட் காங்கிரஸ்க்குன்னு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப 41 சீட் அவங்களுக்கு கன்ஃபார்மா? இல்ல, இவங்க குழு வந்து 5 பேர் கொண்ட குழுவான வந்து டிஎம்கே வந்து தலைமையிடத்துல கொடுத்திருக்காங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு, நாங்க வந்து ஒரு குழு அமைச்சோம், நீங்க இன்னுமே குழு அமைக்காம இருக்கிறீங்க, நீங்க அந்த குழு அமைச்சாதானே வந்து சந்திச்சாதானே 2 பேருக்குள்ள ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போகும், இது ஒரு முடிவுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்டோகர் தமிழ்நாட்டோட பொறுப்பாளர், காங்கிரஸோட பொறுப்பாளர் என்ன கேட்டாருன்னா, நேத்து கூட பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க 5 பேர் குழு வந்து 41 சீட்ஸ் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கோம், ஆனா இது வரைக்கும் டிஎம்கேல வந்து கடந்த 2 மாசமா நீங்க ஒரு குழு போட்டு இதை பத்தி ஃபர்தரா டிஸ்கஷன் பண்ணாம இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த இடத்துல ஸ்டாலின் வந்து என்ன முடிவு பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க கிட்ட பேசுறதை விட டெல்லியில இருக்க தலைவர்கிட்ட பேசி சீட்டை வந்து சீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 25 சீட் அவங்களுக்கு அலோகேட் பண்ணாங்க. அதுல 18 சீட்டுக்கு வந்து காங்கிரஸ் ஜெயிச்சுட்டாங்க. சோ இதையோட வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அதே 25 கொடுத்து முடிச்சிடலாம்னு சொல்லி திமுக வந்து ரொம்ப பிளான்டா வந்து கனிமொழியை அனுப்பி வச்சாங்க. பட் ராகுல் வந்து அந்த இடத்துல அது வந்து ஒத்துக்கல. சோ இன்னுமே டிவிகே கூட போலாமா அப்படின்றது வந்து அவங்களோட காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸோட லீடர்ஸ் எல்லாம் வந்து 2 பிரிவு செயல்படுது. ஒரு பிரிவு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கூட போகணுன்ற மாதிரியும், இன்னொரு பிரிவு வந்து டிஎம்கே கூட போற மாதிரியும் இருக்காங்க. சார், இப்ப 2 பிரிவுன்னு சொல்றீங்க, என்ன சார் அந்த 2 பிரிவு? யார் யார் சார் அந்த 2 பிரிவுக்குள்ள வராங்க? 2 பிரிவு அப்படின்றது வந்து நம்ம இந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பிரிவினர் வந்து எம்பிஸா இருக்காங்க, ஒரு பிரிவினர் வந்து எம்எல்ஏஸா இருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்ட கருத்துல இருக்காங்க. உதாரணத்துக்கு எம்பிஸ் எல்லாமே டிவிகே கூட போகணுன்றாங்க, எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து டிஎம்கே கூட போகணுன்றாங்க. சோ இந்த இடத்துல எம்பிஸ் வந்து டிவிகே கூட போனா நல்லா இருக்கும். ஏன் ராகுல் காந்தி கிட்ட அவங்க என்ன பேசியிருக்காங்க, உதாரணத்துக்கு மாணிக்க தாக்கூர் ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பவர் செக்டார்ல இருந்தா இந்த ஆட்சியில வந்து ஷேரிங் கொடுத்தாங்கன்னா நம்ம பவர் செக்டாருக்கு வந்துடும், பவர் செக்டாருக்கு வந்தா நம்ம கட்சியை நல்லா வளர்க்க முடியும். சோ நம்ம திருப்பி டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறோம், இதனால நமக்கு எந்தவித பலனும் இல்லை, கட்சி தேஞ்சிக்கிட்டே தான் போகுது, இவங்க நாளுக்கு நாள் நம்ம சீட் ஷேரிங் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, சோ அதனால நாம வந்து டிவிகே கூட போறதுதான் பெட்டரா இருக்கும் அப்படின்றது இந்த மாணிக்க தாக்கூர் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அழுத்தமா வலியுறுத்துறாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் இவங்க எல்லாம் இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்ப சிதம்பரத்துக்கு எக்ஸாம்பிள், அவருக்கு வந்து இப்ப முடியுது, எம்பியோட மேல் சபை எம்பி வந்து முடியும் போது இப்ப யாரோட ஹெல்ப் அவருக்கு தேவைப்படும்னா டிஎம்கேவோட ஹெல்ப் இருந்தா அவர் மீண்டும் வந்து எம்பி ஆகலாம். அதனால அவரும் என்ன பண்றாரு, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப செல்வ பெருந்தகை இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. சோ இதனால 2 பிரிவுகளா இருந்துட்டு அவங்கவுங்க காரியத்துக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க. சார், அப்ப அந்த 41 சீட் வந்து டிஎம்கே கொடுக்கலனா காங்கிரஸ் டிவிகே கூட போயிடுவாங்களா சார்? அப்படி சொல்ல முடியாது. இவங்க டிமாண்ட் வைக்கிறதே எப்படின்னா, 2 தரப்பட்ட கருத்து வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல பேசுறாங்க. சோ அரசியல் வல்லுநர்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து டிவிகே வந்து ஒரு ஆயுதமா, ஒரு கேடயமா பயன்படுத்துது.
இப்போ டிஎம்கே வந்து 25 சீட்டோட அவங்கள வந்து சீல் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் கேட்கறதுக்கு ஒரு துருப்பா தான் டிவிகே யூஸ் பண்றாங்க. இப்போ எப்படின்னா ஃபைனலா எனக்கு என்ன கிடைச்ச தகவல் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு வந்து 30ல இருந்து 35 சீட்டை வந்து சீல் பண்ண போறாங்க. ஆட்சியில அதிகாரத்துல பங்கு இல்ல, அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 118 சீட்டு வந்து சீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யாரோட ஹெல்ப் தேவையில்லை, அவங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்துல நாங்க பங்கு தர மாட்டோம். ஒரு கால் தொங்கு சட்டசபை வந்துருச்சுன்னா அப்ப வேணா யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ என்னோட அனுமானம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35 சீட்டு வந்து காங்கிரஸுக்கு திமுக கொடுக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் அப்ப வந்து டிவிகே கூட போக மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்பவும் சொல்றேன், டிவிகே கூட இன்னும் ராகுல் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லல, அதை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஆனா இது வந்து இப்போதைக்கு காங்கிரஸ் லீடர்கிட்ட எல்லாம் பேசின வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க டிஎம்கே கூட தான் காங்கிரஸ் போறாங்க. சோ அதுதான் நான் சொன்ன மாதிரி 30ல இருந்து 35 சீட்டை வச்சு முடிச்சிருவாங்க. சோ ஏன் வந்து ராகுல் வந்து இன்னுமே யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, இப்ப டிவிகே கூட போறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுல இருக்க சில லீடர்ஸ் என்ன சொல்றாங்க, ஏன் ஜெயிக்க முடியாது சார், விஜய்க்கு வந்து ஜென்சி ஓட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டெல்லாம் அப்படியே வந்து டிரான்ஸ்பர் ஆனா நம்மளோட காங்கிரஸ் ஓட்டு சேர்ந்து நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஸ்டில் வந்து ராகுல் காந்திக்கு டவுட்டாவே இருக்காரு. எதுக்காக அவருக்கு அந்த டவுட் இருக்குன்னா, 2004ல இருந்து இவங்க வந்து டிஎம்கேவோட ஒன்னா பயணிச்சுட்டு வராங்க. சோ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து நல்ல ஒரு பார்ட்னரா வந்து டிராவல் பண்ணிட்டு வராங்க. கடைசியா 2024ல கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 39 எம்பி சீட்டையும் வந்து சீல்டு பண்ணிட்டாங்க. சோ இதுல 22 எம்பிஸோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து லோக்சபால கிடைக்கும். ஒரு பிரச்சனைனா ஒண்ணு சேருவாங்க, கேள்வி எழுப்புவாங்க. சோ இவங்களை பார்ட்னரை வந்து ஜஸ்ட் லைக் தட் டிராப் பண்றதுக்கு ராகுல் காந்தி ரெடி இல்ல. சோ இப்போ அப்ப டிவிகேவால என்ன பலன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பார்த்தாருன்னா, அவருக்கு வந்து கட்சி இவங்க தமிழ்நாடு லீடர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து அவங்க கேரளால யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா விஜய்க்கு வந்து கேரளால நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, கர்நாடகால நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சொல்றாங்க. அப்போ ராகுலோட கேள்வி அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இப்போதைக்கு கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் எதுவும் இல்ல, சோ கேரளால இருக்கு, கேரளால விஜயால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்க போனா, அங்க இப்ப இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா தொடர்ந்து இருக்காரு திரு பினராயி விஜயன் இருக்காரு. சோ அங்க வந்து அவர் மேல ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு. சோ காங்கிரஸ் தான் நெக்ஸ்ட் கவர்மெண்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜயோட சப்போர்ட் அங்க இருந்தாலும் இல்லைனாலும் சோ அங்க வந்து காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து ராகுலுக்கு இருக்கு. அப்போ எதுக்கு டிவிகே அப்படின்றத ஒரு கொஸ்டினா தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம், காலம் தான் பதில் சொல்லும் ராகுல் என்ன முடிவு எடுக்க போறாரு. சார் அப்ப காங்கிரஸ் போலனே வச்சுப்போம், அப்ப டிவிகே தனியா தான் போட்டி போட போறாங்களா? அப்படியும் நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட முடியாது. இப்ப ஏன்னா சமீபத்துல இப்போ நம்ம அரசியல் களத்துல பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வெளியில யார் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த ஆசிட்டிஸ் வந்து 2024ல டிஎம்கே அலைன்ஸ் என்ன இருந்ததோ அது அப்படியே அந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இருக்கிறது பேலன்ஸ் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் இருக்காரு, அதை விட்டா தேமுதிக அவங்க இருக்காங்க, மூணாவது ஓபிஎஸ் இருக்காரு, நாலாவது சீமான் இருக்காரு. இதுல சீமான் வந்து பேசி இருக்காங்க விஜய் தரப்புல சீமான் கிட்ட அப்படின்றாங்க. பட் சீமான் நான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாருன்றது நம்ம ஏற்கனவே HKS வாய்ஸ் நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம் நம்ம போன வீடியோல. சரி, அப்ப இந்த 3 பேர் டிவிகே கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா தேமுதிக வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதே நேரத்துல திமுக கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க, அதே நேரத்துல விஜய் அவர்கிட்ட ஏன் போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து தேமுதிக வந்து என்டிஏ கூட தான் உள்ள வரப்போறதா சொல்றாங்க, ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ குள்ள தான் வரப்போறதா சொல்றாங்க. சோ ஐயா அவர்கள் தான் வந்து மதில் மேல் பூனையாக இருக்கிறாரு, எந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாம யோசனையா இருக்காரு. கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இது எல்லாமே முடிஞ்சிடும். இந்த சைட்ல என்டிஏ சைட்ல எல்லாருமே செட் ஆயிட்டாங்க. இன்னும் டிஎம்கே சைட்ல தான் இன்னும் அவங்க ஒரு குழுவே அமைக்காம சீட் ஷேரிங் எல்லாம் பினிஷ் பண்ணாம
பண்ணாம அப்படியே இருக்காங்க. சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. சார், அப்ப ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா? அவர் என்டிஏ கூட போட்டியிட போறாருன்னு சொல்லிடுறீங்க. ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கல. அவர் என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. சோ சுயேட்சையா எப்படி வந்து அவரு ராமநாதபுரத்துல வந்து எம்பி எலெக்ஷன்ல நின்னாரோ, பலாப்பழ சின்னத்துல நின்னாரோ, அதே போல இங்கேயும் அவருக்கு 2 அல்லது 3 எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரை நிக்க சொல்றாங்க. சோ அவர் அதுலதான் நீண்ட பரிசீலனையில இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னை ஏடிஎம்கேல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு கேக்குறாரு. பட் அதுக்கு வாய்ப்பு சுத்தமா இல்ல. அவரு சுயேட்சையா தான் நிக்க போறாரு. இவங்களோட கோட்டால, பிஜேபியோட கோட்டால தான் அவருக்கு 2 அல்லது 3 சீட்டு வந்து அவருக்கு ஒதுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார், அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் வந்து 4 முனை போட்டியா இருக்குமா இல்ல 3 முனை போட்டியா இருக்குமா சார்? 4 முனை போட்டியாக தான் இருக்கும். என்டிஏ ஒரு அணியாவும், டிஎம்கே அலைன்ஸ் ஒரு அணியாவும், விஜய் அவர்கள் ஒரு அணியாவும், சீமான் அவர்கள் தலைமையில ஒரு அணியாவும் இருக்கும். இது 4 முனை போட்டியாக தான் இந்த 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறும். நன்றி சார். எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எந்தவித மறைமுகமும் இல்லாம நேரடியா பதில் சொன்னீங்க. நன்றி. வணக்கம்.